604. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் அஜித் பவார் காலமானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அஜித் பவார் காலமானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உங்களிடம். அந்த சோகமான செய்தி தற்போதுதான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வராக செயல்பட்டு வந்த அஜித் பவார் காலமானார், உயிரிழந்தார் என்ற அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல அந்த விமான விபத்திலே சிக்கி பல பேர் தற்போது படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில அதில் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரான அஜித் பவார் படுகாயங்களோடு உயிரிழந்திருக்கிறார் என்ற அந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றதெல்லாம் கூட எப்படியாவது காப்பாற்றிவிட முடியாதா என்ற அடிப்படையில தான் சென்றிருக்கிறார்கள் என்ற தகவல் படிப்படியாக வர தொடங்கி இருக்கின்றது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினாலும் தொடர்ந்து அந்த விமானத்திலே எத்தனை பேர் பயணித்தார்கள் என்ற அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. அதே நேரத்திலே மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வராக செயல்பட்டு வந்த அஜித் பவார் உயிரிழந்து விட்டார் என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது. இது நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இந்தியா முழுவதும் பிரபலமான பல முக்கிய தலைவர்கள் அஜித் பவாரும் ஒருவர். அவருடைய கட்சி என்பது சமீபத்திய ஆண்டுகளில் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்தித்தது, பல்வேறு பிரிவுகளை சந்தித்தது, பிளவுகளை சந்தித்தது. சரத்பவாருடன் அவருக்கு ஏற்பட்ட அந்த பிணக்கு காரணமாக தனியாக செயல்பட்டு வந்தார்கள். எனவே அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்து தற்போது அரசியல் ரீதியாக தற்போது நிலை பெற தொடங்கி இருந்த நிலையில தான் அவரது சொந்த தொகுதியாக பார்க்கப்படும் அந்த தொகுதி இருக்கக்கூடிய விமான நிலையத்திலே தான் இந்த அதிர்ச்சியான சம்பவமும் நடைபெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டவர், மகாராஷ்டிராவில் பல்வேறு அரசியல் பதவிகளை பார்த்தவர் அஜித் பவார். அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் மகாராஷ்டிராவில் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு தலைவர்களுடன் அவருக்கு முரண்பாடுகள் இருந்து வந்தது. அந்த முரண்பாடுகள் எல்லாம் முடிந்து அவர் தன்னுடைய அந்த அரசியல் வாழ்க்கை நடைபெற்று வந்த சூழ்நிலையில தான் தற்போது அவர் விமான விபத்திலே உயிரிழந்து விட்டார். தொழில்நுட்ப கோளாறால் அவர் பயணித்த விமானம் வெடித்து சிதறியது. அதாவது தரை இறங்குவதற்கு முற்பட்ட போது தரை இறங்குவதிலே சிரமம் ஏற்பட்டது. அதனால் அந்த விமானம் சரியான ஓடுதளத்திலே ஓடாமல் வேறு இடத்திலே தரையிறங்கப்பட்டு அந்த தரையிறங்கப்பட்ட இடம் என்பதை நாம் திரையிலே பார்க்கின்றோம். அது ஒரு ஓடுதளமே கிடையாது. ஓடுதளத்திற்கு முன்கூட்டியே அவசரமாக தரையிறக்கம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி எமர்ஜென்சி லேண்டிங் செய்யப்பட்ட போது இந்த விமானம் வெடித்து சிதறி இருக்கிறது. உள்ளே இருந்த எரிபொருளால் அது ஒரு வெடிகுண்டு போல வெடித்து சிதறி இருப்பதற்கான அந்த எச்சங்கள் அங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த விமானத்திலே இருந்த உதிரி பாகங்கள் எவ்வாறு சிதறி அங்கே கிடைக்கிறது, ஒரு விமானம் முழுமையாக உருகுலைந்து போய் கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த விமானத்திலே பயணித்த உயிரிழந்தவர்களுடைய அந்த உடல்களை அடையாளம் காணக்கூடிய பணியும், யார் யார் பயணித்தார்கள், அவர்களுடைய உடல் சரியாக இருக்கின்றதா என்பதை அடையாளம் காணக்கூடிய பணியும் கூட நடைபெறுவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாராமதி என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலிருந்து பலமுறை தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் அஜித் பவார் இன்று உயிரிழந்து விட்டார் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல். இன்று காலை வரை நலமாக இருந்த அவர் தன்னுடைய பணிக்காக தன்னுடைய தொகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற அஜித் பவார் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் உயிரிழந்து விட்டார் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் அவருக்கு இந்த துணை முதலமைச்சர் பொறுப்பு என்பதே சாத்தியமானது. 2023 தான் அவர் அந்த துணை முதலமைச்சர் என்ற அந்த உறுதியான இருக்கையை கைப்பற்றினார்.
அதன் பிறகு பல்வேறு கணக்கீடுகளை வைத்திருந்ததாக சொல்லப்படுகின்றது. வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தல்களிலே அவர் இன்னும் பல காய் நகர்த்தல்களை செய்ய வேண்டும் என்று மேற்கொண்டதாகவும் சொல்கிறார்கள். அவரை தற்போது இழந்து வாடக்கூடிய அவரது உறவினர்கள், நண்பர்கள், அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நாடு முழுவதும் இருந்து பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய அந்த அஞ்சலியை செலுத்த தொடங்கி இருக்கின்றார்கள். அஜித் பவாருடைய மறைவு என்பது அவருடைய கட்சிக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு பெரும் சோகமான செய்தியாக வெளியாகி இருக்கிறது.